தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். கர்த்தர் செய்ததை மறவாமல் நினைத்து ஆண்டவரை ஒன்று சேர்ந்து நாம் எல்லாரும் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. நீ செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே என் நேசரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே, எல்லாரும் என் நேசரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே என் நேசரே, போது உந்தனின் கிருபை தாங்கினதை என்னில் உணர செய்தி. நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை தயங்கின போது உந்தனின் கிருபை தாங்கினதை என்னில் உணர செய்தி. நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை செய்தி. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வரையும் சுமந்து வந்தேன். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வரையும் சுமந்து வந்தேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கொண்டு வந்து அவருடைய மகிமையை நம் மீது விளங்க பண்ண போகிற ஆண்டவரை உந்தனின் அன்பின் ஆழத்தை அறிய உம் சமூகம் என்னை கொண்டு வந்தீர். உந்தனின் மகிமை என்னிலே விளங்க வார்த்தையா தினம் என்னை போஷித்து உன்னத அனுபவம் எனக்கு தந்தீர். உந்தனின் வார்த்தையால் தினம் என்னை போஷித்து உந்தனின் அனுபவம் எனக்கு தந்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின அதிசயமே.
பார்த்து தயவாய் நம்மை உயர்த்தி வைத்த தேவன், தகுதியில்லா நம்முடைய நிலைமை அறிந்த தேவன், நம்மை தகுதியாக்குகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஆண்டவரை சொல்லி எங்க மேன்மை எல்லாம் உமக்கு என்று ஆண்டவரை உயர்த்துவோம். பார்த்து தயவால் என்னை உயர்த்தி வைத்தீ, தகுதியே இல்லா என் நிலை அறிந்து நீரே தகுதியாய் எனக்காய் நின்றீ. இன்று நான் காணும் மேன்மைகள் எல்லாம் உந்தனின் கரங்களால் எனக்கு தந்தீ. இன்று நான் காணும் மேன்மைகள் எல்லாம் உந்தனின் கரங்களால் எனக்கு நன்றியோடு துதிப்போம். நீ செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே என் நேசரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும். எத்தனை பேர் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீர்கள்? அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். அதை உணர்றீங்களா? நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய செயல் அல்ல. இந்த 10வது மாதத்தில் இறுதியிலே நான் தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தரே என்னை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நாம் நடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும்போது இந்த 10வது மாதத்தின் முடிவில் என்னுடைய ஜீவன் இருக்கிறதானால் அது இயேசு என்னை அதிசயமாய் நடத்தி வந்தது மாத்திரமே. ஸ்தோத்திரம். எத்தனையோ விஷ காய்ச்சல்கள், எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தை சுற்றி பரவி கொண்டிருந்தது. ஆனாலும் உங்களையும் என்னையும் ஜீவனோடு கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்து ஆண்டவரை துதிச்சீங்க? நன்றியோடு துதிக்கிறோம். ஏராளமான நன்மைகளை செய்த நம்முடைய ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். நம்முடைய தலையை நிமிர்த்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க ஆண்டவர் என் தலையை நிமிர்த்துகிறவர். தலையை குனிஞ்சிட்டே சொல்லாதீங்க, தலையை நிமிர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் என் தலையை நிமிர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. எட்டாத உயரத்தில் இருக்கிற அவர் நம்மை எட்டி பிடித்து என் தலை குனிய விடுகிறவர் இல்லை, என் தலையை நிமிர்த்தி வைக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதமான தகப்பனை நாம் எல்லாரும் பாடி உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Oh hallelujah. ஏ தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல கைகளை தட்டி எல்லாரும்
சோதனை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தெழுவோர் மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பண்ணி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். ஓ எஸ், தகப்பண்ணி தாங்குகிறீர், என்னை தள்ளாமல் விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, நிமிர செய்பவர் நீரே. ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிற தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, இனி எனக்கு அச்சமில்லை, கலக்கமில்லை, வெற்றி தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். ஓ எஸ், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கம். காரணம் என்ன தெரியுமா? வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கு. பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு, தோல்வி நமக்கு இல்லை. காரணம் என்ன? என் கேடகம் அவர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். காரணம் என்ன? ஓ ஸ்தோத்திரம், அவருடைய அறிவிக்கெட்டா பேரமைதி நம்மை பாதுகாக்கிறது. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவிக்கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவிக்கெட்டா பேரமைதி பாதுகாக்கு. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து கேடகம் நீரே, செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி, தலை நிமிர செய்கிறவரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கைகளை தட்டி, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர. எல்லாரும் கைகளை உயர்த்தி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே.
செய்பவர் நீ, தலை நிமிர செய்பவர், ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, நிமிர செய்பவர் நீரே. ஓ தலை நிமிர பண்ணுகிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில? தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், இந்த கர்த்தர் என் வாழ்க்கையின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை நிமிர்த்துகிறவருமா இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அதை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஏன் தாவீது அப்படி சொல்றான் யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு ஒன்று தெரியும், அவன் போட்டிருக்கிற ஷீல்டுனால, அவன் போட்டிருக்கிற கேடகத்தினால அவனுக்கு பாதுகாப்பு வரப்போறதல்ல. அவனுக்கு பாதுகாப்பு கர்த்தரே அவனுக்கு கேடகமா இருக்கிறார் என்பதை அறிந்திருந்ததுனாலே கோலியாத்து முன்பதாக போய் தைரியமாய் நிற்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துருவுக்கு முன்பதாக நீங்களும் நானும் தைரியமாய் கர்த்தரை ஆராதிக்க முடிகிறதானால் உங்களுக்கும் எனக்கும் கேடகமாய் கர்த்தர் இயேசு இருக்கிறதுனாலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தகப்பன் உள்ள கொண்டவர். எந்த தகப்பனாவது நீங்க தலை குனிஞ்சே இருங்கன்னு விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கே அப்படி ஒரு ஃபீலிங் வருதுன்னா, நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னை உண்டாக்கின தேவன் அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என் தலையை நிமிர்த்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தலை குனிவு வந்தாலும் பரவாயில்ல, உங்க தலையை நிமிர்த்த இயேசு இருக்கிறார். ஆமா, உங்க தலையை நிமிர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை நல்லவர் என்று நாம் பாட போகிறோம். அவருடைய கிருபை என்றும் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததை உணர்ந்தவராய் சொல்லி அவரை உயர்த்துவோம். Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஜெயம் பெற்ற ஜனமாய் ஆண்டவரை சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உங்க சத்தம் கேட்கட்டும். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கும் போது பரலோகத்தை இறக்குகிற ஆண்டவர், அவருடைய வல்லமை நிரப்புகிறவர். ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார்,
பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்ம எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைய வாழ்க்கையில உள்ளது. இந்த 10வது மாதத்திலே முடிவிலும் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே என்னை நிரப்பி, என்னை நடத்துகிறவர். ஓ ஸ்தோத்திரம். பரலோகம் திறக்கிற நேரம் மகிமையினாலே நிரப்புகிறவர். ஓ ஹalleluya. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை. பரலோகம் திறக்கிற நேரம் தேவ மகிமையால் நிரப்பப்படுகிற நேரம். ஓ பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர். பரலோகம் திறந்திடும் தேவ மகிமை பிரசன்னம். ஓ ஆலயத்தை நிரப்பினது போலவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நிரப்பட்டும். இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை. பரலோகம் தேவ மகிமை. இப்ப நீங்க மாத்திரம் சொல்லுங்க, பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை. ஓ பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கடைசியா எல்லாரும் சொல்லி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல கைகளை தட்டி மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா இந்த இடத்திலே உட்பிரவேசிக்கிறார். பரலோகத்தை திறக்கிற நேரம். ஓ ஹalleluya. நம்முடைய ஆராதனையிலே பரலோகத்தின் பலகணிகள் திறக்கிறது. ஹalleluya. அவருடைய மகிமையினாலே நிரப்புகிறவர். கர்த்தருடைய மகிமை ஒரு மனுஷனை நிரப்பும் போது அந்த நிரப்பப்படுகிற மனிதன் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், அற்புதம் உண்டாகும், சாபம் நீங்கி போகும், எல்லா கஷ்டங்கள் மாறி போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற மகிமையின் பிரசன்னத்தின் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஓ சாலமோன் கட்டின தேவ ஆலயத்திலே அந்த மகிமை அந்த ஆலயம் முழுவதும் நிரப்பினதே. ஓ ஹalleluya. அவருடைய மகிமை நம்மை நிரப்புகிறதா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்திலே ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே என் வாழ்க்கையில பலிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது.
அனுப்பினதை நிறைவேற்றுகிற வார்த்தை. கர்த்தருடைய மகிமையில் நிற்கிற நீங்கள், அவருடைய மகிமையை காண விரும்புகிறவர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்துங்கள். அல்லேலூயா. தம்முடைய பரலோகத்தின் பலகணிகளை திறக்கிற நேரத்தில் ஆண்டவரை உயர்த்துங்கள். ஓ ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையினாலே நாங்கள் நிரம்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்திரியை பார்த்து அந்த வேலைக்காரன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஏசப்பாட்ட. அந்த எஜமான் போய் கேட்கிறான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்ன உடனே இயேசு சொன்னார், நீ போ, நீ போ. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை ரிட்டன் வந்த உடனே அவன் தைரியமாய் போனான். காரணம் என்ன? கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும் என்று அவன் முழுமையாக விசுவாசித்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையிலே நிச்சயமாக விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, சுகம் உண்டு. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்ல போய் சொல்லி உயர்த்த போகிறீர்கள்? ஆண்டவரே நீர் சொன்னால் போதும், நான் செய்வேன். நீர் காட்டுகிற வழியிலே நாங்கள் நடப்போம். ஆண்டவரே பாதத்தை நாங்கள் பிடிப்போம் என்று ஆண்டவருக்கு நல்ல ஒரு ஆராதனை இந்த காலை வேளையில் நாம் செலுத்தி அவரை உயர்த்துவோம். தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும். அவருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தரை ஆராதியுங்கள். இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன். உன் பாதம் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வா என்று சொன்ன மாத்திரம் அவன் கடலின் மேல் நடக்கிற அனுபவத்தை அவன் பெற்றுக் கொண்டான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காற்றும் கடலும் கீழ்ப்படியும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். மாற்றம் தருகிற தேவனுடைய வார்த்தை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலை மகட்டிய உம் அற்புத வார்த்தைகள் நிற்பதால் எனக்கு இது கவலை.
சாமுவேலுக்கு சிறு வயதில் அவனை ஆண்டவர் கூப்பிட்ட போது அப்ப அந்த தீர்க்கதரிசி சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், 3 முறை அவனை கூப்பிட்ட பிறகு 3வது முறை அவர் சொல்லுகிறார், நீ ஒரு மறு உத்தரவு கொடு, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படி சொல்லென்று சொன்ன மாத்திரமே ஆண்டவர் சாமுவேலிடத்தில் பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறிடும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கி வந்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய வார்த்தைகள் மாற்றும். உம்முடைய சூழ்நிலைகளை, எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து நீர் வார்த்தைகளை சொல்லுகிறவர். இன்றைக்கு நாங்கள் பாடி கர்த்தரை ஒருவருக்கே ஆராதனை, ஒருவருக்கே துதிகன மகிமை எல்லாம் செலுத்தி ஒருவரே நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். நீரும் எங்களிடத்தில் வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் நீங்க எங்க அருகிலே நிற்கிறீர். எங்க அருகே நீர் நிற்கிறீர். எங்களை நீர் தொடுகிறீர். ஆண்டவரே, எல்லா நீர் போன இடத்துல எல்லா இடத்திலும் ஒருவரையும் வெறுமையா அனுப்பலையே. உம்முடைய வார்த்தை சொன்னீரே, எந்த இடத்துலலாம் நீர் உம்முடைய வார்த்தை சொன்னீரோ அந்த இடத்துலலாம் அற்புதம் உண்டாச்சே, விமோச்சனம் உண்டாச்சே, விடுதலை உண்டாகுதுனே. இன்றைக்கு இந்த காலை ஆராதனை நேரத்தில் எங்களிடத்திலே நீர் சொல்லுகிற வார்த்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை அர்ப்பணிப்போடு சொல்லுகிறோம். நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீர் எங்களோடு பேசும் நான் கேட்கிறேன் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டா போதும், எங்களுக்கு மாறிடும் தெரியும். எங்க சூழ்நிலைகள், எங்க சோர்வுகள், எங்க அசதிகள், எங்கள் பிரச்சனைகள், இது எல்லாவற்றின் நிலைமைகளையும் அறிந்திருக்கிற ஒரே தேவன் இந்த ஆராதனையில எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்தும். நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். we fully dependent on, நாங்க முழுமையாக உம்மைதான் சார்ந்து இருக்கிறோம். எங்களை தைரியப்படுத்தும். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.